Hi guys, வணக்கம். Welcome to Review Soltuma channel and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ is Star. So கவின் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஸ்டார் அப்படின்ற மூவி பத்தி தான். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். என்னன்னா ரொம்ப நாளா வீடியோவே போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் லைக் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க இது வரைக்கும். லைக் கொஞ்சம் நடுவில் அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாமல் போச்சு. ஸோ அதனால கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் திரும்ப பேக் டு ட்ராக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இனிமேல் மோஸ்ட்லி கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மோரோவர் தமிழ் சேனல்லே லாஸ்ட் ஒரு 1 or 2 months பெருசாக எந்த மூவிஸுமே வரல. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஸ்டார் தான் இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று கூட ராயனோட ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ June 13. ஸோ இனி ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து தமிழ் மூவிஸ் நிறைய நல்ல பெரிய பெரிய படம்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கோட ஸ்டார்டிங் ஒரு சின்ன இதாக தான் இந்த ஸ்டார் மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸ்டார். ஸோ என்ன மாதிரி மூவி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ட்ரெய்லர் பார்த்ததுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்து மேலே. ஏன்னா கவின் வந்து ஒரு தேர்ட் லிஃப்ட் ஆடா, அதுக்கப்புறம் இது தேர்ட் மூவி அவருக்கு லீட் ஆக்டரா. ஸோ வந்து ட்ரெய்லர் பார்த்தப்பே ட்ரெய்லர் கட்சி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அத்தனை கெட்டப் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்பயே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் நானும் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பின்னிட்டாங்க. லைக் டு த ஸ்டார்ட்லேருந்து இன்ட்ரோல் வரைக்குமே செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. லைக் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஏர்லி 90s மாதிரி வச்சு அந்த ஸ்கூல் டேஸ், அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் அதெல்லாம் வந்து வர மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. லைக் இன்ட்ரோ சீனே லைக் அந்த ஒரு சின்ன பையன் ரோலில் வர அந்த சீனே லைக் செம்மையாக நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் அங்கேயே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அந்த பையனோட டயலாக் பேச ஆரம்பிக்கிறதுலேருந்தே வந்துருச்சு. ஸோ அது எப்படி கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்கன்றதும் ஒரு நல்ல இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் அங்கேயே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு செம்ம நல்ல கலப்புல எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ போக போக அந்த காலேஜ் லைஃப் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் லைக் ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவினுக்கு வந்து ஹீரோ ஆகணுன்றது ஒரு ஆசை. ஸோ அந்த பேஷனை நோக்கி எப்படி போகிறான், அதுக்கு எப்படிலாம் தடங்கள் வருது, ஸோ அதெல்லாம் மீறி அவன் கடைசியாக ஜெயிக்கிறானா, ஹீரோ ஆகிறானா இல்லையான்றது தான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த அவன் போகிற அந்த பாத்தில் வந்து எப்படிலாம் அவனுக்கு பிரச்சனை வருது, அது எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றத சொல்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே செம்ம ஸ்க்ரீன் பிளே எல்லாமே என்கேஜிங்காக செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. நிறைய ஐ மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இவனுக்கு இது ஒரு செம்ம பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பியார் பிரேமா காதல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய மியூசிக் ஆல்பம் மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல. ப்ராப்ளி 1 or 2 songs எங்கேயாவது இருக்கும், மற்றபடி ஆல்பம் மாதிரி எங்கேயுமே இல்லை. இது கண்டிப்பாக ஒரு செம்ம ஆல்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யுவன் பேக் அந்த நாமத்துக்குமார் இருக்கப்ப எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு செம்ம கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் இவனுக்கு. லைக் டோட்டல் ஆல்பம் ஃபுல் மூவியுமே மியூசிக்கும் அந்த பிஜிஎம்மும் செம்மையாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே சாங்ஸ் வருது. அதுலேயுமே ஒரு சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. நான் இப்போ எதுவுமே ரிவீல் பண்ணல. லைக் யுவனோட ஒரு சர்ப்ரைஸ்மே அங்கே கண்டிப்பாக படத்தில் இருக்குது. ஸோ அதுவுமே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ட்ரோல் வரைக்குமே செம்மையாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் ப்ராப்ளம் வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம இன்ட்ரோல் இதான் அப்படின்னு நினைக்கும் போது அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு லைக் கோட்டுக்காக லைக் ஃபுல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா ஆப்வியஸா தெரிஞ்சது. லைக் அவங்க ப்ராப்ளம் முன்னாடி வேற இன்ட்ரோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆகும் அண்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேற ஒரு டேரக்டர் எடுத்த மாதிரி ஒரு மூவி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் சுத்தமாக செட்டே ஆகலை செகண்ட் ஹாஃப் அப்படின்னா எனக்கு பர்சனலாக எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. எப்படா முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வந்துருச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு. ஏன்னா செகண்ட் ஹீரோயினா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்ததுலேருந்துமே படமே போனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியல. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னென்னமோ நினைச்சிட்டு பார்த்தது, செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கீழே இறங்கி வேற ஏதோ ட்ராக்ல போகுது படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அது சுத்தமாகவே செட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பட் அது எல்லாமே அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு சீனுக்காக தான் அப்படின்னும் போது நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதனால தான் அப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓகே படம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ் வாஸ் சூப்பர். கிளைமேக்ஸும் அந்த இன்ட்ரோவை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அந்த இடம்லாம் சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பர். பட் அந்த கிளைமேக்ஸுக்கு கொண்டு போகிற அந்த 40-45 மினிட்ஸ்மே செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. ரொம்ப லோ ஆயிடுச்சு படத்துல அப்படின்னு தான் சொல்லணும். சரி சும்மா பார்க்கணுன்ற மாதிரி என்னடா முடிக்க போறாங்கன்னு பார்க்கணுன்ற பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட்
கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சீனுக்காக அந்த அவ்வளோ 45 மினிட்ஸ் நம்ம உட்காந்து பார்க்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு. லைக் ஸ்டார்டிங் இன்ட்ரோலலாம் படைப்பாவோட ரெஃபரன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. லைக் கவினோட ஆக்டிங், பியூர் கவினோட ஆக்டிங் தான். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவின் அண்ட் லால், அவங்க அப்பாவா நடிச்ச லால். ஸோ அவருமே செம்ம ஆக்டிங். ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 பேர் தான் டோட்டல் கேரக்டர்ஸ். ஸோ அவங்க தான் ஃபுல் மூவியுமே கேரி பண்ணியிருக்காங்க. அதில் கவின் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு டயலாக் பேசுறதுலாம் வேற லெவல் கிளாப்ஸ் வந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நான் பார்க்கும்போதுமே செம்ம கிளாப்ஸு, செம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய ஐ மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த செகண்ட் ஹாஃபாக அவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போயிருந்தா இன்னும் இந்த வருஷத்துல வர ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது ஏன் மிஸ் ஆச்சுன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் 40 மினிட்ஸ் டவுன் ஆனதுனால அது கண்டிப்பாக அந்த அளவுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்டிங் வைஸ் கவின் கண்டிப்பாக வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். லைக் லிஃப்ட்ல இருந்து டாடாக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, இப்போ டாடாவுக்கும் இதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு செம்ம மெச்சூர்ட் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஃபேஸஸ் அந்த ஸ்கூல்ல இருந்து கடைசி கல்யாணம் ஆகி லைக் எப்படி ஹீரோ ஆகிறானா இல்லையா அந்த அளவுக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃபை அழகாக காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக பாருங்க தியேட்டரில். பட் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. மேபி சிலருக்கு அது கனெக்ட் ஆகலாம், சிலருக்கு மேபி மிக்சட் ரிவ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். பட் ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் சொதப்பிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நம்ம சேனல் சார்பாக ஸ்டார் அப்படின்ற மூவிக்கு கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3/5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங் டாடா.